பரணி எழுந்து வந்துட்டான். அவன் ஏதாவது சாப்பிடுறானான்னு கேளு. பல் தேய்ச்சிட்டு என்ன சாப்பிடுற? பாயாகுதா? பாயாவா? பாயான்னா ஆட்டுக்கால். பயப்படாதீங்க, சும்மா சத்தா வச்சேன். நீங்க தான் சைவமாச்ச, மறந்து போடுனா? என்னது இது மெட்ராஸ் பாஷை இவ்வளவு சரளமா பேசுறாங்க? என்ன பின்ன? பாட்டி எங்கப்பா? நீங்களாம் தானே அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து. அது அங்க இல்ல, நாங்க பகவானை ரொம்ப பிரார்த்திச்சுட்டோம். பகவான் தான் கொஞ்ச நாள் இங்க வந்து இருக்கட்டும் அப்படின்னா அதுல செத்துட்டாங்களா? அக்கா அக்கா எங்க? இங்க இல்லையா? அப்போ தனுஷ் அங்கிள் கூட தான் இருப்பாங்க. தனுஷ் அங்கிள் தான் அக்காக்கு வேலை போட்டு குத்தாரு, துட்டு கூட குத்தாரு. அப்போ நம்ம டைகர் ரோட்ல ஓடிச்சா அது தொத்தினே போன. யாரையா கிருஷ்ணா? யார் நீங்க? என்ன நான் தான் என்ன வேணும் சொல்ல? ஹலோ, வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனியாமே? சைது சொன்னான். ஜெயிலுக்கு போன நீ என்ன பெரிய பிஸ்தாவா? இல்ல, நான் தகராறுக்கு வரல. நான் ஊருக்கு போறேன். போதும், என் மகனை கண்டுபிடிச்சிட்டேன். என் மகளை நீ தான் வேலைக்கு சேர்த்து விட்டியா? எனக்கு தெரியும். ஓ, அதெல்லாம் கூட தெரியுமா? இன்ஃபர்மேஷனோட தான் வந்துக்கிறான். இவனுக்கு போலீஸ்ல கனெக்ஷன் இருக்கு தலைவா. நேத்து கூட ஒரு போலீஸோட தான் வந்தான். போலீஸா? யாருடா? எஸ்பியா? கமிஷனரா? எவனா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு இருக்கிற 1000 கனெக்ஷன். என்ன கழுவ தூக்கிடா. சத்தம் யாருக்கு நஷ்டம் இல்லை, பூமிக்கு பாரம் குறை. தனுஷ், என் மகன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடு. நான் வேற எதுவுமே கேட்கல. தனுஷ், தயவு செய்து சொல்லிடு. இல்லன்னா போடா. இல்லன்னா என்ன புடுங்குவியா? உன் பொண்ணு எங்க இருக்கான்னு தானே தெரியணும். உன் பொண்ணு கல்கத்தாவில் வேலைக்கு விட்டுருக்காரு. வெங்கடாசலம், கல்கத்தா. சோனா காட்சி. சோனா காட்சி தெரியுமா? தெரியாதா? சீக்கிரம் சீக்கிரம்.
என்ன கிருஷ்ணா இந்த நேரத்துல? நானும் கிருஷ்ணாவும் கல்கத்தாவிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ திரும்பி வந்துடுறோம். ஆமா கிருஷ்ணா, நீ கல்கத்தாவுக்கு தனியா போக கூடாதுன்னு யமுனா அபிப்பிராயப்படுறா. அதான் சரி. ப்ளீஸ். ஆமாப்பா, சின்னம்மா சொல்றதுதான் சரி. தமிழர் ஐயா வணக்கம். கல்கடாக்கு புதுசா? ஆமா. அப்போ சோனாகாஜி எப்படி தெரியும்? அட்ரஸ் கொடுத்தாங்க. மாப்பிள்ளையோட ஒரு பொண்ணை தேடி போறோம். இவரு உன் மாப்பிள்ளையா? ஆமா. மாப்பிள்ளையும் மாமனாரும் சேர்ந்து சோனாகாஜி போறத இப்போதான் என் முதல் தடவை பாக்குறேன். ஏன் சோனாகாஜி என்ன இடம் தெரியுமா? தெரியாது. என்ன இடம்? நான் கிளம்புறேன். நான் என்ன என் வண்டி நம்பர் நோட் பண்ணிடுவாங்க. ஒரு கஸ்டமர்னு தான் சொல்லியிருக்கேன். இது வயசு இது 13 தான். யாரை வச்சுட்டு வண்டி எடுக்கணும். கிருஷ்ணா মালগুলো দেখিয়ে দিচ্ছি। আসুন আসুন, এখানে রাখুন। ভয়ের কোনো কারণ নেই, একদম 100% সেফ। 1 ঘন্টা থাকবে, 110 টাকা দিবে না, তাহলে ঠিক আছে, কম চলবে না। তোর লোকটা কেমন ছিল? কি রে শঙ্কর, এত সকাল সকাল নিয়ে এলি? কি করব, এটাই আমার ধান্দা। বলেছিল ওরা আসবে, হ্যাঁ? কি রে? আচ্ছা পরে যাই। এই ছোট্ট মাল চেয়েছে ম্যাড্রাসি, 15 বছর বয়স বলেছি, বাড়িয়ে বলিস না কিন্তু। যা। কই দাদা, আসুন 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 আসুন। কি হলো? আসুন আসুন, নমস্কার বল। নমস্কার। ঠিক আছে তো? লাগবে না। তাই আপনি শঙ্করের পাল্লায় পড়েছেন? ফালতু। শঙ্কর নো গুড, আই কেষ্ট গিভিং ইয়ং গার্ল। আপনি জানেন এটা একটা বিরাট বড় মার্কেট, এখানে কি না পাওয়া যায়। আসুন আসুন আসুন। এই মনিকা কোথায় রে? এদিকে আয়। এই যে মনিকা, ধরুন ধরুন, নিন নিন। কেমন, ভালো তো? হ্যাঁ, কি কি হলো? কি হলো, পছন্দ হয়নি? টাকা দে টাকা দে টাকা দে, দে টাকা দে, দে দে। যা கிருஷ்ணா வந்துடும். নিচে পরিস্থিতি আমার টাকা দিয়েছিস, নে নে যা। দাঁড়া দাঁড়া, ওয়েটিং ওয়েটিং ওয়েটিং। சரி சரி சரி। এই কি হলো গো? কোথাকার? ஈஸ்வரன் அப்படியெல்லாம் விட்டுட மாட்டார். நம்ம குழந்தை இங்க இருக்காது, அவ வேற எங்கேயாவது வீட்டு வேலை செஞ்சுட்டோ 10 பாத்திரம் தேய்ச்சுட்டோ நன்னா தான் இருப்பா.